ஹாய் மக்களே, செம்ம டேஸ்டியான ஒரு ரவா ஊத்தாப்ப தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாம். 1.5 கப்பு ரவை எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1 கப்பு தயிர், கொஞ்சம் தேவையான உப்பு, 1 கப்பு தண்ணி. இது எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் மாவு வந்து ரவை தயிர் எல்லாம் புளிச்சு நல்லா ஊறி நல்லா சூப்பராக வரும். மெதுன்னு சாஃப்டாக இருக்கும். 1 ஹவர் பிறகு நம்ம பார்த்தோம்னா மாவு இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த ரவை தயிர் எல்லாம் ஊறி இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கலாம். மாவு இன்னும் கொஞ்சம் லூஸான மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இவ்வளோ திக்காக இருந்தாக்கா அந்த அளவுக்கு நல்லா வெந்து வராது. கொஞ்சம் தண்ணி தோசை பக்கத்துக்கு நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். தேவைன்னா கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் சூப்பராக வாசனையாக. இந்த டைமில் நம்ம தோசை எடுத்துக்கலாம், தோசை வார்த்துக்கலாம். இந்த தோசைக்கு நாம் வந்து கேரட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ப்ளெயினாக தான் வேணும்னாலும் ப்ளெயினாகவும் சுட்டுக்கலாங்க. தோசை தானே சூப்பராக இருக்கும் இந்த ரவா ஊத்தாப்பம். இதை மாதிரி மாவு நம்ம சின்னதாக ஒரு தோசையை பரப்பிட்டு அதுக்கு துருவின கேரட்டு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெய் தேவையான நெய் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. நல்லெண்ணெய் இல்லை ரீஃபண்ட் ஆயில் இப்படி எது வேணால் நம்ம செய்யணும், நம்மளுடைய விருப்பம். இதை மாதிரி ஒரு தட்டுப்பட்டு மூடி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா சூப்பரான ஒரு ரவா ஊத்தாப்பா ரெடிங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து தக்காளி சட்னி, கார சட்னி, பூண்டு சட்னி இதுதான் வந்து செம்ம ஆப்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறது ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டு சூப்பராக வரும். ப்ளைனாக கூட நம்ம செஞ்சுக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, செம்ம டேஸ்டியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள்.